நாம் ஆரோக்கியமாக வாழ்வதன் மூலம் பல வருத்தங்களிலிருந்து விடுபடலாம். அதை பற்றி தான் இன்றைக்கு பேச விரும்புகின்றேன். இப்போ கிட்டத்தட்ட 70% மரணத்துக்கு காரணம் இலங்கையாக இருக்கலாம் அல்ல உலகளாவிய ரீதியில் 70% மரணத்துக்கு காரணம் வந்து தொற்றா நோய்கள். நான் தொற்றா நோய்கள் இப்போ நோய்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று தொற்றுகின்ற நோய்கள், தொற்றா நோய்கள். தொற்றுகின்ற நோய்கள் நமக்கு தெரியும், மலேரியா, இந்த கொரோனா, மற்றது யூரில் வர இன்ஃபெக்ஷன், அப்படி பல கிருமிகளால் வர நோய்களை தான் தொற்றுகின்ற நோய்கள் என்று சொல்லுவோம், கம்யூனிகபிள் டிசீஸ். அடுத்தது வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்கள். இப்போ இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் தொற்றா நோய்களை பற்றி தான் இருக்கும். அதாவது அதுக்குள்ளே வந்து நீரிழிவு நோய், உயர் குருதி அமுக்கம், கேன்சர், மாரடைப்பு, கிட்னி வருத்தங்கள், ஈரல் வருத்தங்கள், உடற்பருமன் போன்றவைகள் அடங்கும். இவை எல்லாமே நான் பல நோய்களை குறிப்பிட்டிருந்தாலும் நான் சொன்னது போல் 70% மரணத்துக்கு இந்த நோய்கள் தான் காரணமாக இருக்கின்றது. அதில் முக்கியமாக நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று கேட்டால், அடிப்படையில் இவை அனைத்துக்கும் அடிப்படை பிரச்சனை ஒன்று தான். அதை பற்றி தான் கேட்க போகிறோம். முக்கியமாக நான் பொதுவாக சொல்கிற விஷயம் என்று கேட்டால் 2 விஷயம், கிட்டத்தட்ட 2 விஷயம். முக்கியமாக உணவு, நம்ம உடம்புக்கு எதை கொடுக்குறோம், 2வது மனதுக்கு எதை கொடுக்குறோம். இது 2ம் தான் நம்மளோட நோய்களை தீர்மானிக்கின்றது. முக்கியமாக இந்த தொற்றா நோய்களை தீர்மானிக்கின்றது. இப்போ நீங்கள் கேட்கக்கூடும், பிறப்பிலிருந்து சில வருத்தங்களாம். பிறப்பிலிருந்து வர இப்போ கிட்டத்தட்ட 95% அதுக்கு அதிகமான வருத்தங்கள் வந்து நாமளே உருவாக்குறது. நாம் எது உடம்புக்கு கொடுக்குறோம் அல்லது மனதுக்கு கொடுக்குறோம் என்பதை தீர்மானிக்கும். 5% மிகவும் குறைய அளவில் சில வருத்தங்கள் மட்டும் பிறப்பிலிருந்து வரும். அதற்கு இப்பொழுதுக்கு பெரிய செலவு செய்கிறதுக்கு இல்லை. அப்போ நான் சொன்ன இத்தனை வருத்தங்களும் உண்மையிலே அடிப்படை பிரச்சனை. நான் சொன்னது போல் நாம் உடம்புக்கு எதை கொடுக்குறோம், மனதுக்கு எதை கொடுக்குறோம், அதாவது எண்ணங்கள். இப்போ உடம்புக்கு எதை கொடுக்குறோன்ற நேரத்தில் உடம்புக்கு நாம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் அனைவருமே டெய்லி நஞ்சிலே எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம். அது பல வழிகளை வந்து சேர்க்கின்றது. அதை விட அதை நாம் தவிர்க்கலாம். அதை விட நாம் முக்கியமாக பேச வேண்டிய விஷயம், நாம் நாள்தோறும் எடுக்கிற இந்த உணவுகள், அதில் எது முக்கியமான ஆபத்தை தரக்கூடிய உணவு, எது நல்ல உணவுன்னு பார்ப்போம். அதே போல் ஸ்மோக்கிங், அதாவது மதுபானம், புகைத்தல், அதுகள் அது ஒரு பக்கம். இப்போ நான் உணவுக்கு வரேன். பலருக்கு இப்போ நான் சொன்ன அத்தனை வருத்தம், மாரடைப்பு தொடக்கம் இந்த கேன்சர், உடற்பருமன், ப்ரெஷர் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம், பலரும் பயப்படுற முதலாவது உணவு வந்து எல்லாரும் சொல்லுவோம் கொழுப்பு, எண்ணெய்கள் தான் சொல்லுவோம். அது முற்றுமுழுதான உண்மை இல்லை. இதுதான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். பலரும் பயப்படுற ஒரு இதாண்டு கேட்டால் கொழுப்பு, எண்ணெய்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். பல ஆய்வுகளுக்கு பிறகு கண்டுபிடித்த முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நாம் நினைக்கிற அளவுக்கு எல்லா கொழுப்புகளும் எண்ணெய்களும் ஆபத்தில்லை. ஆபத்தான எண்ணெய்களும் இருக்குன்னா நினைக்கிற அளவுக்கு ஆபத்தில்லை. நாம் கூடுதலாக பயப்படுற உணவுகள் உண்மையிலேயே அந்தளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணெய்கள், கொழுப்புகளை பற்றி பல ஆய்வுகள் நடந்திருக்கின்றது. உண்மையிலே சில ஆய்வுகள் நாம் நினைக்கிறதுக்கு எதிர்மாறான விளைவுகளை கொடுத்துருக்கு. அதாவது யார் கூடுதலாக எண்ணெய்கள், கொழுப்புகள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மரண வீதம் குறைவதாக கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுக்காக வேண்டி நான் எல்லாரையும் எண்ணெய்கள், கொழுப்புகளை எடுங்க என்று சொல்லவில்லை, அளவோடு எடுத்துக்கொள்வோம். நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய கொழுப்பு என்று சொல்லப்போனால் மாஜரின், அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட கொழுப்பு, டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் என்று சொல்லுவோம். அது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டியது சிறுவர் தொடக்கம் பெரிய. இப்போ நான் சொல்ல உணவுகள் வந்து நோய் வாய்ப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும், சிறுவர் தொடக்கம் வயது வந்த அனைவருக்கும் உரிய இந்த உணவு முறை தான் சொல்லப்போகிறேன். மற்ற எல்லா வருத்தத்துக்கும், நான் சொன்ன மாதிரி கேன்சர் தொடக்கம், மாரடைப்பு தொடக்கம், எல்லா வருத்தத்துக்கும் பொதுவான உணவு முறையை சொல்கிறேன். அப்போ இந்த எண்ணெய்கள், கொழுப்புகள் நீங்கள் நினைக்கிற அளவு பயன்படுத்தல. எண்ணெய்களை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், ஒலிவெண்ணெய், இதெல்லாம் எடுக்கக்கூடிய நல்ல எண்ணெய்கள். அதில் நீங்கள் அந்தளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் தேங்காய் பாலும் நல்லதை எடுத்துக்கொள்ளலாம். மற்ற எண்ணெய்களில் பல வேறு காரணங்களால் தவிர்க்கிறேன். இல்லை இந்த சன்ஃப்ளவர் ஆயில், கோன் ஆயில் எல்லாம் இருக்கிற மற்ற எண்ணெய், வெஜிடபிள் ஆயில், இதுகள் வேறு சில காரணங்களால் தவிர்க்கிறேன். எல்லாம் இந்த நான் சொன்ன எண்ணெய்களை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் தான் முட்டை, மீன், அதுகள் அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ எண்ணெய்கள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆபத்தில்லை, கொழுப்புகளும் அந்த அளவுக்கு ஆபத்தில்லை. இருந்தாலும் சிலதில் இருக்குது. நான் சொன்ன சில கொழுப்புகள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ எது ஆபத்தான உணவுன்னு கேட்டால், இப்போ மாப்பண்டங்கள் முக்கியமாக, இது பலருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா
இந்தியாவை தான் நீரொழி நோயின் தலைநகரமாக கருதப்படுகின்றது. இந்தியாவில் நாமளும் சேர்த்து தாங்கிட்டது. ஏன்னா நம்மளோட உணவு முறைகளும் அவங்களோட உணவு முறைகளும் கிட்டத்தட்ட ஒன்று. முக்கியமாக சோறு, முக்கியமாக மாப்பண்டங்கள். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி என்று கேட்டால், குறைக்க வேண்டிய அல்லது தவிர்க்க வேண்டிய உணவுன்றதில் கொழுப்பல்ல, முக்கியமாக சுத்திகரிக்கப்பட்ட மாப்பண்டங்கள். எல்லா மாப்பண்டங்களையும் குறைக்கத்தான் வேணும், முக்கியமாக சுத்திகரிக்கப்பட்ட மாப்பண்டங்கள் சொல்கிறார். இப்போ மாப்பண்டங்கள் நேரத்தில் முக்கியமாக 4 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று, சீனியும் மாப்பண்டங்களும் அடங்கும், கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. சீனி உட்பட, சீனியும் ஒரு வகையான கார்போஹைட்ரேட் மாப்பண்டத்துக்குள்ள அடங்கும். அடுத்தது, இப்போ சீனி வருத்தம் உள்ளாக்களுக்கு மட்டும் இல்லை, அனைவருமே சீனியை குறைப்பது நல்லது. முடியும் என்றால் தவிர்த்து கொள்ளுங்கள், குறைப்பவர்கள் குறைத்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று. புற்றுநோய்கள் கூட வளருவதற்கு இந்த சீனி முக்கியம், குளுக்கோஸ் முக்கியம். கொழுப்பில் வளராது இலகுவாக. புற்றுநோய் உள்ளவர்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டியது இது. அடுத்தது 2வது கோதுமை ஆட்டாமல் சேர்ந்த மாப்பண்டங்கள், அதாவது பான், ரொட்டி, பன்ஸ், இந்த பேக்கரி ஐட்டங்கள், இதுகள்லாம் அதுக்குள்ளே அடங்கும். இவைகள் நமக்கு என்ன ருசியை விட மிக பெரிய நன்மைகள் விளைவிப்பான்னு தெரியல, உடம்புக்கு சில சக்தியை தரலாம். ஆனால் இதுகள் முடிந்த அளவுக்கு சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் தவிர்ப்பதெல்லாம். ஏனென்று கேட்டால், இப்பெல்லாம் நான் அண்மையில் ஒரு 10 வருடத்துக்குள்ள நான் பார்க்குற விஷயங்கள், இளைஞர்கள், வயது குறைந்தவர்கள் 40-50 எல்லாம் பெரிய கிட்னி வருத்தங்களோடையும் ஈரல் வருத்தங்களோடையும் மாரடைப்போடும் வந்திருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட 10 வருடத்தில் நான் பார்க்குற பெரிய மாற்றம். அடிப்படை காரணம் மாப்பண்டங்கள், முக்கியமாக சுத்திகரிக்க மாப்பண்டங்கள். ஆனால் இது நான் சொல்கிறது சிறுவர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். தவிர்க்க வேண்டியது, முடிந்தவர்கள் கோதுமை ஆட்டமாவை நாம் 7 மணி அளவுக்கு தவிர்த்துக்கொள்ளலாம். அப்பப்போ எப்பயாவது ஆசைப்பட்டால் சாப்பிட்டு கொள்ளலாம். மற்றும்படி தவிர்த்து கொள்ளுங்கள். அது முடியாட்டி நல்லா குறைத்து கொள்ளுங்கள். இதுதான் அடுத்த மிக முக்கியமான செய்தி. அடுத்தது, நான் இப்போ சீனியை பற்றி சொன்னால் கோதுமை ஆட்டமாக. அடுத்தது சோறு இடியப்பம் புட்டு எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். சோறு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்ற நேரம் எல்லாருமே அளவை நன்றாக குறைத்து கொள்ளுங்கள். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு நாங்கள் பொதுவாக சொல்லுவோம், ஒரு பிளேட்டில் காவாசிக்கு மேலே சோறு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு வளமையை விட கொஞ்சம் குறைத்து சோறை எடுத்துக்கொள்ளுங்கள். சிவப்பு சோறு, வெள்ளை சோறு ரெண்டையும் குறைக்கத்தான் வேணும். நிச்சயமாக வெள்ளைச்சோறு மிகப்பெரிய ஆபத்தானது. அதனால் அதை சிவப்பு கஷ்டம்னா சிவப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இரண்டையும் குறைக்கத்தான் வேணும். சிவப்பு நல்லதுன்றது வெள்ளையை விட நல்லது. அடுத்தது கிழங்கு. அப்போ நான் சீனி, கோதுமை ஆட்டமாக, மற்ற அரிசி சம்மந்தப்பட்ட சோறு அதுகள். அடுத்தது கிழங்கு நாம் பெரிய அளவில் நாம் எடுப்பதில் அதை ஒரு அளவோடு எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த குறைத்து கொள்ள வேண்டிய உணவுன்றால் இதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. அப்போ ஒரு செய்தி தான் என்று சொல்லணுமெண்டா, மாப்பண்டங்களை குறைத்து கொள்ளுங்கள், சீனியை நன்றாக குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். கொழுப்பு எண்ணெய்களை அளவுக்கு அதிகமெல்லாம் அளவோட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது, எது கட்டாயம் எடுக்க வேண்டும் என்று கேட்டால், இயற்கையால் தரப்பட்ட ஒரு மருந்து, ஒரு மிகப்பெரிய மருந்துன்னு சொன்னால் நம்முடைய இலைகளும் மரக்கறிகளும். அதில் உங்களுக்கு எல்லாம் பலருக்கு தெரியும், கனிப்பொருட்கள் ஒரு 10-15 கனிப்பொருட்கள் இருக்குது தெரியும். என்ன இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம் இருக்குது. இன்னொரு 10-15 மருந்துகள் இருக்குது. என்னது விட்டமின்கள்னு சொல்லுவோம். விட்டமின் A, B, C, D, E, K அப்படி இருக்குது. ஒரு 10-15 இருக்குது. ஆனால் இவை அத்தனையுமே நம்ம உடம்புக்கு மருந்து போல தொலைப்படக்கூடியது. இதை விட முக்கியமான ஒரு சாமான் தனியாக தாவரத்தில் மட்டும் இருக்குது. நான் சொல்கிறேன், ஆங்கிலத்தில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் என்று சொல்லுவோம். ஃபைட்டோன்ற தாவரம் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இதுதான் அடுத்த மிக முக்கியமான செய்தி. நீங்கள் தவிர்க்க வேண்டியது மாப்பண்டங்கள், அல்லது தவிர்க்க வேண்டியது மாப்பண்டங்கள் அதிகமாக எடுத்து நம்ம உடம்புல ஏற்கனவே அந்த டேமேஜ்களை ரிப்பேர் பண்ணணுமெண்டா இலக்கரைகள் எடுங்க, மரக்கரைகள் எடுக்க வேண்டும். அதில் மரக்கரைன்னு உங்களுக்கு தெரியும், முக்கியமாக இலக்கரைகள். ஒவ்வொரு நிறத்துலேயும் வித்தியாசமான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அப்போ சிலாக்கள் சொல்லுவாங்க ஈட் த ரெயின்போண்டு. உதாரணமாக கேரட் ஆரஞ்சு கலர், பீட்ரூட் சிவப்பு, வெள்ளைப்பூடு கார்லிக் அதில் வெள்ளை, பச்சை இலை, இதில் ஒவ்வொன்றிலையும் வேறு விதமான ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதில் அவைகள் கட்டாயம் எடுக்க வேண்டியது. சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் நிச்சயமாக எடுக்க வேண்டிய இயற்கையாக கிடைக்கிற மருந்துன்னா
இலக்கறிகளும் மரக்கறிகளும். அடுத்தது இதை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. ஆச்சரியப்படக்கூடிய பல, இப்போ நான் இது குறுகிய நேரத்தில் சொல்கிறதால என்னால் முற்றுமுழுதாக சொல்ல முடியாது இருக்குது. ஒரு உதாரணத்தை ஒன்று கூட சொல்லுகின்றேன். நீங்கள் இதில் யூடியூப்பில் கூட தேடி பார்க்கலாம், இன்டர்நெட்டில் தேடி பார்க்கலான்னு சொல்கிற விஷயத்த ஒரு பேராசிரியர், அவர் ஒரு கார்டியோலஜிஸ்ட், அவர் பேர் டீன் ஓனிஷ், DEANORNISH, டீன் ப்ரொஃபஸர் டீன் ஓனிஷ் என்றவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணவர். இதை பற்றி நியூஸ் வீக்கெண்டு மிக பிரபலமான சஞ்சிகை பற்றி வந்தது. இவரது ஆராய்ச்சி நான் நினைக்கின்றேன் நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் என்று மிக பிரசித்தி பெற்ற மருத்துவ சஞ்சிகையிலையும் வந்தது. அவர் என்ன செஞ்சார்னா, மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாரடைப்பு அல்லது அடைப்புள்ள நோயாளிகள் எடுத்து அவங்களுக்கு தாவரத்தை அடிப்படையாக கொண்ட உணவுகளை கொடுத்து சில உடற்பயிற்சிகளை செஞ்சு ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்துருக்கேன். ஆஞ்சியோகிராம்டா உள்ளுக்கு அந்த டையை விட்டு பார்க்கணும், அவட தான் பிளாக் இருக்குண்டு. ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தா கம்ப்ளீட்டாக 100% சில ஆட்களுக்கு அந்த அடைப்புகள் சரி வந்திருந்தது. ஏன் சொல்லணும்னு கேட்டால், இந்த அடைப்புகளை எடுக்கக்கூடிய குளுசைகள் மாத்திரை உலகத்தில் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஓரளவு குறைக்கலாம், முற்றுமுழுதாக குறைக்காது. இந்த ஆராய்ச்சியில் உணவு மூலம் முற்றுமுழுதாக சரிப்படுத்தலாம்னு கண்டுபிடிச்சிருக்கு. இதை போல் பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்குது. மருந்துகள் செய்ய முடியாத அற்புதங்களை இந்த தாவர உணவுகள், முக்கியமாக இந்த உணவு மாற்றங்கள் நிச்சயமாக செய்யும். பல லட்சக்கணக்கில் நாம் மருந்து எடுத்து அப்புறம் ஆஞ்சியோகிராம் எடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஸ்டென்ட் போடுறோம். ஒரு 2 ஸ்டென்ட் போடுறா கிட்டத்தட்ட 12 லட்சம் வரும் தனியார் மருத்துவமனையில். இதெல்லாமே இல்லாமல் சிம்பிளாக செலவு இல்லாமல் செய்யக்கூடிய மருத்துவம் தான் இந்த உணவோடு சம்மந்தப்பட்ட மருத்துவம். நிச்சயமாக நம்ம முயற்சி பண்ணால் முடியும். அப்போ இலக்கறிகள் கூட எடுக்கணும், பழங்கள் நெல்லாம், நட்ஸ் நெல்லாம், மரக்கறிகள் நெல்லாம், அதெல்லாம் கூடுதலாக எடுக்கணும். அடுத்தது முக்கியமாக புரதத்தை பற்றி நான் இப்போ ஏற்கனவே கார்போஹைட்ரேட்டை பற்றி சொல்லியிருக்கேன், கொழுப்பை பற்றி சொல்லித்தேன். புரதத்தை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, இருந்தாலும் 2 விதமான புரதம் இருக்குது. தாவர புரதம், விலங்கு புரதம். இதில் எது நல்லன்னு கேட்டால், நான் சொல்ல அத்தனையுமே ஆய்வுகள் அடிப்படையில் வச்சு சொல்கிறேன். தாவர புரதங்கள் நம்மளை நீண்ட நாள் வாழ வைக்கும் என்று மருத்துவ ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவருடைய பேர் உலகத்திலேயே அந்த நீண்ட காலம் எப்படி வாழலாம் என்று மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை பெயர் ஒருத்தர் பேர் டாக்டர் டேவிட் சிங்க்ளேர் என்று யூடியூப்பில் வைப்பாருங்க. அவர் சொல்கிற வசனம், ஏற்கனவே 150 வருடங்கள் வாழக்கூடிய மனிதன் பிறந்து விட்டான்னு சொல்கிறார். அதுக்குரிய விஞ்ஞான தொழில்நுட்பம் நமக்கு வந்துது. 150 வாழக்கூடிய மனிதன் ஏற்கனவே பிறந்து விட்டான். அவர் மிகவும் ஆரோக்கியமான, அவருடைய வயது நான் நினைக்க கிட்டத்தட்ட 50 அளவில் இருக்கும். அவர் பல ஆராய்ச்சிகள் கொண்டு அவருடைய வாழ்க்கை முறையை சொல்ல அப்போ உங்களுக்கு விளங்கும் அதோட முக்கியத்துவம். அவர் தனியாக தாவரத்தை அடிப்படையாக கொண்ட உணவு மட்டும்தான் உண்றார். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் உண்கின்றார், அதையும் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிற விஷயம் ஏன் தாவரத்தை அடிப்படையாக கொண்ட உணவு முக்கியமாக இந்த புரோட்டீன் உண்றான்னு கேட்டால், விலங்கு புரதம் நம்மளோட வாழ்நாளை சுருக்கக்கூடியதாகவும், தாவர புரதங்கள் நம்மளோட வாழ்நாள் கூட்டும் என்ற ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்தபடியே தான் அவரும் இதை பின்பற்றுகின்றார். அடுத்த முக்கியமான கேள்வி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? நான் சொன்ன இந்த டேவிட் சிங்க்ளேர் சாப்பிட்ற ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான். நல்ல ஆரோக்கியமான வெரி ஹெல்த்தியான ஒரு மனிதர் 50 வயதுக்கு இருக்கும், அவர் சாப்பிட்ற ஒரு நாளைக்கு ஒரு தடவை. ஏன் ஒரு தடவை? ஒரு நேர சாப்பாடை நிப்பாட்டால் பல வருத்தங்கள் இல்லாமல் போகும். 2 நேரம் சாப்பிட்றதால அதனுடைய சில வீட்டில் சொல்லுவாங்க சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நமக்கு இருக்கிற பிரச்சனை சாப்பாட்டெல்லாம் பிரச்சனை, சாப்பாடு நிப்பாட்டால பிரச்சனையே இல்லை. ஒரு நேர சாப்பாடை நிப்பாட்டால பல நன்மைகள் வரும். இதை பற்றி பல ஆய்வுகள் நடந்து இதை பற்றி நோபல் பிரைஸும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஃபாஸ்டிங்கால், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் எப்பயுமே சாப்பிட்டு கொண்டு இருந்தால் இந்த வயிற்றுக்கு எப்பயும் வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி உடம்பை புதுப்பிக்க இயலாமல் இருக்கும். உடம்பு நேச்சுரலாகவே இயற்கையாகவே ஆரோக்கியமானது. அதுக்கு இடம் கொடுத்தா சரி. நம்ம சாப்பிடாமல் இருக்கிற நேரத்தில் அந்த எனர்ஜி, அந்த சக்தியெல்லாம் என்ன செய்ய மாட்டால் உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி ஒரு புது மனிதனாக உண்டாக்குன்றது. பல நோய்களை இந்த நச்சுகளை வெளியேற்றம் இல்லாமல் பண்ணுகின்றது. அப்போது சாப்பாடு ஒன்றை நிப்பாற்றால பல நன்மைகள் ஏற்படுகின்றது. பல லெவலில் பல நன்மைகள் ஏற்படும், எந்த சந்தேகம் இல்லை.
சிலவர்கள் ஒரு நேர சாப்பாடு சாப்பிட்றாரு இருக்கு. நான் சொன்ன டேவிட் சிங்க்லர் அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தான் சாப்பிட்றாரு. அதை பற்றி நிரம்பாராய்ச்சி நடந்தது. அதனால் எல்லா சமயத்தையும் உங்களுக்கு தெரியும், விரதம் இருக்கிறது, நோன்பு இருக்கிறன்றது எல்லா சமயத்துலையும் இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கொள்ளணும். எவ்வளோ நேரம் நமக்கு பெரிய கேப் சாப்பிடாமல் இருக்கிறோம், அந்த டைமில் உடம்புல பல நன்மைகள் நடக்க தொடங்குகின்றது. நச்சுகள்லாம் வெளியேறி உடம்பு புதுப்பிக்கப்படுகின்றது, மனது புதுப்பிக்கப்படுகின்றது, பல நேப்பிங்க சக்தி இழக்கப்படுகின்றது. உண்மையிலே அந்த டைம்லாம் கூடனால எனர்ஜி வரும், சுறுசுறுப்பாக இருப்பார்கள், சோம்பல் தன்மம் குறைந்து போகும். அதனால் உண்ணாதிரத்திலும் பெரிய ஒரு மருந்து. ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க, லங்கனம் பரம ஔஷதம் என்று. உண்ணாதிருத்தல் மிகப்பெரிய அற்புதமான மருந்தாக கருதப்படுகின்ற சொல்லப்படுகிறது. அதனால் உண்ணாதிருத்தலும் ஒரு மிக முக்கியமான ஒரு மருந்து. அடுத்தது, இப்போ நான் ஊனாவில் வந்து உணவை பற்றி மிச்சம் சுருக்கம் வச்சிருந்தேன். பல விடயங்கள் இருந்தாலும் சுருக்கமாக இதை பற்றி சொல்லியிருக்கின்றேன். அடுத்ததாக வந்து உடற்பயிற்சி. உடற்பயிற்சியும் ஒரு மருந்து மாதிரி. ஒரு நாளைக்கு ஒரு 20-30 நிமிடம் நடந்தாலே போதும். சாதாரண நடை. உண்மையில் சொல்லுவோம், ஒருத்தர் நாம் சும்மா இருக்கிற நேரத்தில் மனம் சுற்றி கொண்டே இருக்கு. உடம்பு, அதாவது உடம்பு சும்மா இருந்தால் மனம் சுற்றும். உடம்பு சுற்றி கொண்டு இருக்க முடியாது. அதாவது நான் ஒர்க் பண்ண மனம் அடங்கும். அப்போ நடக்கிற நேரத்தில் உடம்புக்கு ஆரோக்கியம் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, மனமும் ரிலாக்ஸ் ஆகி மன ஆரோக்கியத்துக்கும் அது முக்கியம். நடத்தல், சிம்பிளாக நடத்தல். ஒரு நாளைக்கு 20-30 நிமிஷம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 20% மாரடைப்புகள் இப்படி ஒரு நாளைக்கு 20-30 நிமிஷம் நடக்கிறதால குறைக்கப்படுகின்றது. ஒரு கிழமைக்கு குறைந்து 5 தடவை செய்தாலே போதும் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் அது உடற்பயிற்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக கருதப்படுகின்றது, மிக முக்கியம். அது ஒன்று உணவை பார்த்தோம், உடற்பயிற்சி, அடுத்த உறக்கம். ஆய்வுகளில் சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு 7 தொடக்கம் 8 மணித்தியாலம் நித்திரை தேவை என்று சொல்கிறாங்க. இது ஆய்வுகள் எப்பயும் முற்றுமுழுதாக சரியான சொல்ல முடியாது. நிச்சயமாக அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மணித்தியாலம் நித்திரை குறைந்தாலும், உறக்கம் குறைந்தாலும் 25% சான்ஸ் வந்து ஒரு மாரடைப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாகிறதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் எது நல்ல உறக்கம் என்று கேட்டால், ஒரு மனிதன் காலை எழும்பக்குள்ள களைப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக டயர்ட் இல்லாமல் எழும்புனா அது அந்த ஆளுக்கு போதுமான நித்திரை என்று அர்த்தம். 7 தொடக்கம் 8 மணித்தில் எனக்கு தெரிய எத்தனை பேருக்கு சாத்தியப்படும் என்று. ஆனால் காலை எழும்பக்குள்ளே டயர்ட் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எழும்பணும் என்றால் நல்ல நித்திரை என்று அர்த்தம். முக்கியமாக நித்திரை இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியம்னா நம்மளோட எண்ணங்கள். அதுதான் அடுத்ததை பற்றி பார்ப்போம். முடிஞ்ச சில சுருக்கமாக சொல்ல வேண்டிய சொல்கிறேன். உறக்கம் குறையிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளோட எண்ணங்கள், டென்ஷன்கள், யோசனைகள்லாம் முக்கிய காரணமாக இருக்கின்றது. பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றியும் 2-3 விஞ்ஞானபூர்வமாக சொன்ன விஷயங்களை சொல்ல உண்டு. ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்தில் நித்திரையை போகிறது நித்திரையை தூண்டும். 2வது, படுக்கையறை என்று வைத்து கொண்டால் எப்போ நித்திரை வருமோ அப்போ படுக்கறைக்கு போக வேண்டும். அதாலேயும் நித்திரையை நாம் பெறலாம். நித்திரை வராட்டி படுக்கையறை விட்டு வெளியில் வர வேண்டும் என்று சொல்வார்கள். அடுத்து இன்னொன்று, நம்மளோட உடம்பு இந்த ரூம் டெம்பரேச்சர், ரூமில் இருக்கிற வெப்பநிலை குறைவாக இருந்தால் நித்திரையை தூண்டும். அதான் பார்த்தீங்கன்னா, நித்திரைக்கு சிலாக்கள் குளித்த பிறகு நித்திரை கொண்டால் தூக்கம் வரும். இது எல்லாருக்கும் அது சாத்தியப்படுமோ தெரியல. ஏர் கண்டிஷனில் கூட நித்திரை வரும். அதுக்கு காரணம் வந்து இந்த அறை வெப்பநிலை குறையுமான நித்திரை தூண்டப்படுகின்றது. அதனால் நித்திரையும் மிக முக்கியமானது. அடுத்ததாக எண்ணங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி உறக்கம் குறையிறதுக்கு காரணம் உறக்கம் ஒழுங்காக இல்லாததுக்கு ஒரு முக்கிய காரணம் எண்ணங்கள் மிகப்பெரிய பங்கு. என்னை பொறுத்து உணவுக்கு அடுத்ததாக நம்மளை டேமேஜ் பண்ணுற பெரிய ஒரு விஷயம் வந்து எண்ணங்கள். எப்பயும் எண்ணம், யோசனை, டென்ஷன். ஒரு குழந்தையை பாருங்கள், இலகுவாக வருத்தம் வராது. ஏன்னா எப்பயுமே இயற்கையில் நம்ம எல்லாருமே ஆனந்தம், அமைதி, அந்த ஜாய்ஃபுல்னஸ், அந்த எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க குழந்தைகள். அதுதான் நம்மளோட உண்மையான தன்மை. வயது போக எண்ணங்கள் கூடி, யோசனை கூடி நாம் கூடுதலான வருத்தங்களையும் எடுத்துக்கொள்கின்றோம். பல நினைக்கிற எண்ணங்கள் ஒரு 2-3 அடிப்படையான சில விஷயங்களை சொல்கிறேன். எண்ணங்கள் ஒன்று இருக்குது, சிந்தனைகள் ஒன்று இருக்குது. எண்ணங்கள் வந்து இப்போ நமக்கு வேறு ஏதோ ஒரு எண்ணம், வருத்தத்தை பற்றி வரும், மரணத்தை பற்றி வரும், இன்னொரு ஆளை பற்றி வரும், யாரோ பற்றி ஏதோ சிச்சுவேஷன் ஏதோ பற்றி நம்ம யோசிச்சு கொண்டே இருப்போம். யாரும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தி நிப்பாட்டி வெற்றி காண முடியாது. முதலாளிய வேண்டிய 2 விஷயம், எண்ணங்கள், சிந்தனை. எண்ணங்களை நிப்பாட்ட முயற்சி பண்ணணும். நிப்பாட்டை நாம்
தடுக்கையும் வேணால் அதில் நீங்கள் வெற்றி காண முடியாது. எண்ணங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ என்ன தான் செய்யலாம்? எண்ணங்களுக்கு வலிமை கொடுக்கறது நாம், அதோட சக்தியை கொடுக்கறது நாம். அது ஏன் வருது, எப்படி வருது, எப்படி நிப்பாட்டலாம், அந்த கேள்விகளும் அதோட சக்தியை கொடுக்குறோம். அதை நிப்பாட்ட, அதாவது சிந்தனைன்றது அதோட உறவாடி ஏன் நமக்கு இப்படி வருது, ஏன் இந்த எண்ணம் வருது, இதை எப்படி நிப்பாட்டலாம், அந்த விடைக்கு நீங்கள், அந்த கேள்விக்கு நீங்கள் விடை காண முடியாது. அடிப்படையாக சில விஷயம் சொல்கிறோம், எண்ணங்களை நிப்பாட்ட முயற்சி பண்ண வேணாம், அது வந்து கொண்டே இருக்கட்டும். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் செய்யலாம், அதில் சக்தியை அதுக்கு கொடுக்குற அதை பலவீனம் அடைய செய்யலாம். என்ன செய்யணும்? பலவீனம் அடையணும், அதை உதாசீனப்படுத்தலாம். மிக முக்கியமான வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த லெட் கோ, அந்த விடுற தன்மை, உதாசீனப்படுத்துகிற தன்மை. அந்த கலையை மட்டும் கட்டமாண்டா அது மிகப்பெரிய நன்மைகளை நமக்கு உண்டாக்கும். அதாவது ஒரு திரை இருக்குது, திரையில் படங்கள் ஓடிக்கொண்டிருக்கு, அதில் காதல் காட்சி வரும், பாட்டு வரும், நல்ல சீன் வரும், சண்டை காட்சி வரும், அல்லது பெரிய வெடி குண்டு எல்லாம் வெடிக்கும். ஆனால் அந்த திரை வந்து அப்படி தான் இருக்குது. அது மாதிரி நமக்கு முன்னுக்கு பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், அதை உதாசீனப்படுத்துகிற கலையை கட்டமெண்டா வாழ்க்கையில் பலதை சாதிக்கலாம். பலரும் நாம் நினைக்கிற கூட எண்ணனால நமக்கு பெரிய சயின்டிஸ்ட், பெரிய க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் எல்லாமே எண்ணந்தாலாம் வர மாட்டோம். உண்மையில் அப்படி இல்லை. நீங்கள் எப்போ அவங்க நீங்கள் பல சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா பல இதெல்லாம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க, திடீரென்று விட்டு போட்டு சும்மா இருக்கிறதுலாம் அந்த உள்ளத்துலேருந்து வாரதான் அது உண்மையாக இருக்குது. க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்டும் அப்படித்தான், இங்கேருந்து வரல, எண்ணத்தால் வரல, உள்ளத்துலேருந்து வரதான் உண்மை. நாம் அந்த எண்ணத்தை மட்டும் உதாசீனப்படுத்தினோம்னா உள்ளத்துலேருந்து வரும், அதுதான் தெளிவாக இருக்கும், அதுதான் நம்மளோட வாழ்க்கையை நடக்கும். இந்த கலையை நாம் எல்லாரும் கற்க வேண்டும். எண்ணங்களை கைவிடுற கலை, லெட் கோ, அந்த கலையை மட்டும் கற்றாலே அது பெரிய பாடமாக இருக்கும். அதான் நான் முக்கியம், பல வழிகள் இருக்குது, முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் அது உள்ளத்துலேருந்து வரதான் முக்கியமாக இருக்கும். இந்த டென்ஷன்ன்றது நினைக்க வேணாம் சாரணம் உண்டு. தொடர்ச்சியாக நம்ம கவலைப்பட்டு டிப்ரெஷனில் இருந்தோம்னா ஒரு கேன்சராக வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும், டயபெட்டிக் வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும், ப்ரெஷரை உண்டாக்கும். ஆதலால் நமக்கு ஒருத்தரும் சொல்லாத ஒரு கல்வி, மிக முக்கியமான கல்வி இதுதான். நம்ம வாழ்கிறது அப்படின்னு சொல்லித்தரல, அட்லீஸ்ட் இதையாவது அறிந்து கொள்ளுங்கள். எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ண வேண்டாம். எண்ணங்கள் தண்ட பாட்டில் வலிமை இழக்கணுமெண்டா அதை நாம் உதாசீனப்படுத்துகிற கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளோட உடம்பில் ஒவ்வொரு நாளும் இதயம் கிட்டத்தட்ட 1,00,000 தரம் துடிக்கும். 26,000 தரம் நாம் மூச்சு விட்டு எடுக்கிறோம். 1500 லிட்டர் ரத்தம் ஒரு நாளைக்கு பாய்ச்சப்படுகின்ற உடம்பில். ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கணும்னா அது பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அங்கே நடக்கின்றது. இப்போ அத்தனையுமே நம்மளோட எண்ணங்கள் இல்லாமல் தண்டபாடு தான் நடக்குது. இவ்வளோலாம் செய்கிற அந்த சக்தி, அந்த அறிவு நம்மளோட வாழ்க்கையை நடத்தாதா? நிச்சயமாக நடத்து. நம்மளோட எண்ணங்களை மட்டும் குறைச்சி உதாசீனப்படுத்துதா உள்ளம் வழிபட்டு சரியான வாழ்க்கை, சீரான வாழ்க்கை அமையும். உள்ளத்திலேருந்து அந்த உண்மைகள் வழிபடும் பொழுது. இவ்வளோ தான் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். உணவு, உறக்கம், உடற்பயிற்சி, உள்ளம், இந்த 4 ஊனாவை பற்றி பேசினேன். சுருக்கமாக பேசினேன். இதை பற்றி விரிவாக முடியுமான எதிர்வரும் காலங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.